श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्सदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம். இன்றைய ஸ்லோகம் 78வது ஸ்லோகம். இதிலேயும் பெரிய பெருமாள் அனுபவம். வடதள தேவகி ஜடர வேத சிர கமலாஸ்தன ஷடகோபவாக்புஷிரங்க கிருஹே சயிதம் வரதம் உதார தீர்க்கபுஜலோச்சன சம்ஹனனம் புருஷம் உபாசிஷீய பரமம் பிரணதார்த்திஹரம். வடதள தேவகி ஜடர வேத சிர கமலாஸ்தன ஷடகோபவாக்புஷிரங்க கிருஹே சயிதம் வரதம் உதார தீர்க்கபுஜலோச்சன சம்ஹனனம் புருஷம் உபாசிஷீய பரமம் பிரணதார்த்திஹரம். பெரிய பெருமாளை துதிக்கிறார் சுவாமி ஸ்ரீ பராசர பட்டர். ஆலிலை, தேவகியோட திருவயிறு, வேதங்களின் சிரசாக உள்ள வேதாந்தங்கள், உபனிஷத்துகள், ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் ஸ்தனங்கள், நம்மாழ்வாரின் திருவாய்மொழி, இதிலெல்லாம் எவ்விதம் சுகமாக உள்ளானோ பெருமாள், அதே போல ஸ்ரீரங்க விமானத்திலும் சுகமாக சயனித்துள்ளான் என்கிறார் சுவாமி. அதாவது ஆலிலையிலும், தேவகியின் திருவயிற்றிலும், வேதங்களின் சிரசான வேதாந்தங்களிலும், ரங்கநாச்சியாரின் ஸ்தனங்களிலும், நம்மாழ்வாரின் மொழிகளிலும் எப்படி சுகமாக இருக்கிறானோ உள்ளானோ அதே போல ஸ்ரீரங்க விமானத்திலும் சுகமாக உள்ளான். அழகிய மணவாளனாக, பெரிய பெருமாளாக அனைத்து வரங்களையும் அளித்தபடி உள்ளான். உதார குணம் படைத்த நீண்ட திருக்கரங்களை உடையவன், நீண்ட அழகான திருக்கண்களை உடையவன், நெடிய திருமேனி ஆகியவற்றுடன் உள்ளான். தன்னை வணங்கி நிற்பவர்களின் துன்பங்களை நீக்க வல்லவனாகிய பெரிய பெருமாளை அடியேன் உபாசிப்பேனாக என்கிறார் சுவாமி. அனந்தனை வணங்கிய பிறகு, போன ஸ்லோகத்தில் ஆதிசேஷன் அனந்தனை வணங்கிய பிறகு அனந்த சாயி ஆகிய பெரிய பெருமாளை இது முதல் வணங்குகிறார். ஆலமா மரத்தின் இலை மேலும், தேவகியின் திருவயிற்றிலும், வேதாந்தத்திலும், பிராட்டியின் கொங்கைகளிலும், நம்மாழ்வாரது திருமேனியிலும் திருவாய்மொழியிலும் எந்த வகையில் எழுந்தருளியிருக்கிறாரோ அதே வகையில் ஸ்ரீரங்க விமானத்தில் எழுந்தருளியிருக்கிறார். வேண்டுவார்க்கு வாரி வழங்கக்கூடிய உதாரமான திருக்கைகளை, நீண்ட திருக்கண்களை உடைய திருமேனியை உடையவராய் பெரிய பெருமாள் ஆச்சரியமாக ஸ்ரீரங்க விமானத்தில் வசிக்கிறார். வணங்கியவர்களுடைய துன்பங்கள் அனைத்தையும் போக்குகிறார். அப்படிப்பட்ட பரமபுருஷனான பெரிய பெருமாளை உபாசிக்க கடவேன், உபாசிப்பேன் என்கிறார் சுவாமி. வடதள ஆலமரத்து தளிர் என்ன, தேவகி ஜடர, தேவகியின் திருவயிறு என்ன, வேத சிரக, வேதங்களுக்கு சிரசை போன்ற உபனிஷத்துக்கள் என்ன, கமலாஸ்தன, தாமரையாளின் திருக்கொங்கை தலம் என்ன, ஷடகோப வாக், ஷடவாயுவை கிட்ட நெருங்க விடாமல் விரட்டி அடித்த சுவாமி நம்மாழ்வாரின் திருவாக்கு, திருவாய்மொழி என்ன, வபுஷி ஆகிய இவைகளின் உருவத்தை போன்று விளங்கும், இவைகளின் உருவம் போன்று விளங்கும் இந்த ரங்க கிருஹே ஸ்ரீரங்க விமானத்தில் ஷயிதம் பள்ளி கொண்டிருப்பவரும், உதார தீர்க்க புஜ லோச்சன சம்ஹனனம், உதார வள்ளல் தன்மை, அப்படி வாரி வழங்கும் திருக்கைகள், தீர்க்க புஜலோச்சன நீண்ட அகன்ற திருக்கைகள், நீண்ட அகன்ற திருக்கண்கள்,
அழகிய திருமேனி இவைகளை உடையவர். பிரணதார்த்தி ஹரம், பிரணத்த சரணாகதி செய்தவர்களின் ஆர்த்தி பீடைகளை பாபங்களை ஹரம் நீக்குபவர். சரணாகதி செய்தவர்களின் பாபங்களை நீக்குபவர். வரதம், அவரவர் விரும்பிய நன்மைகளை அருள்பவர். அப்படிப்பட்டவரான எம்பெருமானை எல்லாரையும் விட மேலான பரமம், இவருக்கு மேல் ஒருவரும் இல்லாத அல்லது பெரிய பிராட்டியாரை உடையவருமான புருஷம், புருஷ சூக்தாதிகளால் காட்டி கொடுக்கப்பட்ட பரமபுருஷனான அரங்கநகர் அப்பனை உபாசிக்க கடவேன் என்கிறார் பராசரப்பட்டர். ஸ்ரீரங்க விமானத்தை போன்று ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம், அருளிச்செயல் அப்படி பிரசித்தங்களான எம்பெருமான் உகந்து வசித்தருளிய 5 இடங்களை காட்டி அத்தகைய எம்பெருமானை ஆஸ்ரிதர்களின் அனிஷ்டத்தை நீக்கி அவர்களுடைய இஷ்டத்தை அடைவிக்கும் சுபாவம் உள்ளவனை அடியேன் உபாசிக்க கடவேன் என்று அருள்கிறார். வடதள ஆலமாமரத்தின் நிலை மேல் ஒரு பாலகனாய் அமல்நாதிப்பினான் 9வது பாசுரத்தில் திருப்பான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆலத்தில் இளையான் அரவினனை மேலான் பெரியாழ்வார். ஆளுநிலை பாலகனாய் அன்று உலகமுண்டவனே பெருமாள் திருமழை குலசேகர ஆழ்வார். இப்படி இதெல்லாம் இங்கு பராசர பட்டருக்கு திருவுள்ளம். எம்பெருமான் படுக்க சயனமாய் அமைந்த ஆல இலை எங்கிருந்து வந்தது என்று வியக்கிறார் பொய்கை ஆழ்வார். அதுவும் ஆலன்று வேலை நீர் உளதோ விண்ணதோ மண்ணதோ சோலை சூழ் குன்றெடுத்தாய் சொல்லு. மார்க்கண்டேய மகரிஷி அந்த ஆளிலை மேலே அவன் பிரளய ஜலத்தில் படுத்துட்டுருக்கானா பெருமாள். மார்க்கண்டேய மகரிஷி யாருமே இல்லாத அந்த பிரளய ஜலத்தில் ஒரு ஆளிலை மேலே மிதந்துன்னு இருக்கிற ஆளிலை மேலே கண்ணன் பெருமாள் வடபத்திர சாயியாக படுத்துட்டுருக்கான். அவன் உள்ள அந்த சராசரங்களும் அதில் அவன் உண்டு அது உள்ளே வச்சுட்டுருக்கான் வயிற்றுக்குள்ள. ஸோ பொய்கை ஆழ்வார் கேட்குறான், அந்த ஆளிலை எங்கேருந்து வந்தது? எல்லாம் வெளியிலேருந்தெல்லாம் உள்ளே போயிருக்கும்போது ஆளிலை மாத்திரம் எங்கே இருந்தது? அது நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோலை சூழ் குன்றெடுத்தாய் சொல்லு. அது அப்ராகிருதமான ஆளிலை. தேவகி ஜடர நைஷ கர்ப்பத்துவம் ஆபேதே நயோன்யான் அவசத் பிரபு என்று வச்சனங்கள் காட்டினாலும் உலக ரீதியில் தேவகியின் மணிவயிறு வாய்த்தவனே என்கிறார். இது கோசலை தன் மணிவயிறு, அதித்தியின் வயிறு, எல்லாத்துக்கும் உபலட்சணம். தேவகி தன் வயிற்றில் என்று பாசுரம். வேத சிரக உளன் சுடர்மிகு சுருதியுள் திருவாய்மொழி 1 10 1 7வது பாசுரம். சுடர்மிகு சுருதியில் உளன் வேதாந்த விழுப்பொருள் என்றவாறு பலபடி நம்மாழ்வார் காட்டியுள்ளார். கமலாஸ்தன மாமலரால் தனத்துள்ளான் 3ஆம் திருவந்தாதி 3வது பாசுரம். நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தம் எல்லாம் இங்கே அனுசந்திக்கணும். ஷடகோப வாக் வபுஷி திருமாலின் சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்பன போன்ற திருப்பேர் நகர மால் பற்றிய பாசுரங்களில் இது நன்கு விளங்கும். பல உண்டு இது மாதிரி. ஷடகோப வாக்கில் எப்படி அவன் நுழைந்தான், எப்படி அவன் இருந்தான், அவருடைய வாக்கில் எப்படி பெருமாள் எப்பவும் தங்கியிருக்கிறான் என்று. ரங்ககிரகே சைத்தம் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு எழுந்தருள் இருப்பவர் இவர் எப்படிப்பட்டவர்? வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளலவர். நீண்ட வாரி வழங்கும் திருக்கைகள் உடையவர். நீண்ட அப்பிரியவாய கண்ணினை உடையவர். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அப்பிரியவாய கண்களை உடையவர். தன்னை அண்டினவர்களின் தொல்லைகளை நீக்குபவர். அதனால் அனிஷ்ட நிவர்த்தி சொல்லி ஆயிற்று. வரதகா என்பதால் இஷ்ட பிராப்தி சொல்லி ஆயிற்று. இஷ்டங்களை கொடுப்பவர், அனிஷ்டங்களை நீக்குபவர். இங்கு யாதிர்ச்சிகமாக அருளிய போதும் எதேச்சே அங்கே வந்தாலும் பிரணதார்த்தி ஹரம் வரதம் என்ற சொற்களால் திருக்கச்சி தேவாதிராஜனையும் சேர்த்தே அனுசந்தித்ததாக சொன்னாலும் தப்பில்லை.
ஸ்ரீ குரத்தாழ்வான் திருக்குமாரரான ஸ்ரீ பராசர பட்டர் ஒரிஜினலாக காஞ்சிக்கு அருகில் உள்ள கூரமே அவருடைய பூர்வர்கள் வசித்த பூமி. அதனால் அபிஜன விஸ்வாசம் தோன்ற அந்த திவ்ய தேசத்தையும் அனுசந்தித்ததாக கொண்டதில் குற்றமில்லை. பிரணதார்த்திஹர என்ற சொல்லை வியாக்கியானித்த போது சரணாகதி கத்தியத்தில் பிரணதார்த்திஹர அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது கத்திய பாஷ்யத்தில் தேவப்பெருமாளை காட்டுவதாக ஸ்ரீ சுவாமி தேசிகன் அருளியதை நம்ம அனுசந்திக்கணும். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.